உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்றார். இன்னைக்கு தேவன் பதில் செய்யறதுக்காகவே வந்திருக்காருங்க. உங்களுக்கு பதில் செய்ய போறார். நீங்க நிறைய நன்மைகள் செய்திருக்கீங்களே, அதுக்கெல்லாம் அவர் நன்மைகள் செய்யறதுக்காகவே இன்னைக்கு அவர் உங்களை தேடி வந்திருக்காரு. எவ்வளோ நன்மைகள் செய்திருக்கீங்களே, அதுக்கெல்லாம் அவர் பதில் செய்யறதுக்காக வராரு. எப்படி கொடுக்க போறாருன்னா, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுப்பார். மடியில் கொட்டுவார், அப்படியே சரிந்து விழும். அவ்வளோ கொடுக்க போறாரு, அதிகமாக கொடுக்க போறார். ஆனால் அதற்கு ஒன்று செய்திருக்கணும், நீங்க கொடுக்கணும். என்கிட்டயே ஒண்ணுமே இல்லைங்க, நான் எப்படிங்க கொடுக்கறது? என்ன வேணா கொடுக்கலாம், எப்படி வேணா கொடுக்கலாம். ஒண்ணுமே இல்லைன்னா கூட கொடுக்க முடியுங்க. யோசித்து பாருங்க, எப்படி கொடுக்கலாம்னு யோசித்து பாருங்க. நம்ம பணம் வச்சிருந்தா தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒன்று செய்தாலே போதும், அவர் திருப்பி கொடுப்பார். எந்த அளவு கொண்டு அளக்கிறீர்களோ அந்த அளவினால் அளக்கப்படும். நீங்க எந்த அளவு கொண்டு 1 kg 1 கிலோல அளந்து கொடுத்தீங்கன்னா அந்த 1 கிலோல அவர் கொடுத்துருவாரு. அதற்கு அதிகமாகவே அவர் கொடுப்பாரு. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுப்பாரு. கண்டிப்பா அவர் கொடுத்துடுவாரு. அதுதான், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க பாருங்களேன், எதுவுமே இல்லைனாலும் கொடுக்க முடியும். இப்போ பேதுருக்கிட்ட ஒண்ணுமே இல்லை, மீன் கூட இல்லை, மீன் பிடிச்சிட்டு வரல. நான் போட்டை கொடுத்தான், அவர் பிரசங்கம் பண்ணட்டும், உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணட்டோன்னு போட்டை கொடுத்தாங்க. அவன் போட்டை கொடுத்தான், அவர் 2 போட்டு மீன் கொடுத்துட்டாரு. புரியுதாங்க? அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான் கொடுப்பது. அதே மாதிரி ரூத்து பார்த்தீங்களா, அவர்கிட்ட கொடுக்கறதுக்குன்னு ஒன்றுமே இல்லை, அவங்க மாமியாருக்கு கொடுக்கறதுக்குன்னு ஒன்றுமே இல்லை. ஆனால் பக்கத்து எங்கேயோ ஒரு வயலில் போய் பொறுக்கிட்டு கோதுமையை கொண்டு வந்து அவங்க மாமியாருக்கு கொடுக்குறா. அதனால தேவன் வேறு ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்தார் ரூத்துக்கு. அதான் நம்ம தேவன். ஏதாவது ஒன்று கொடுங்க, பதிலுக்கு திருப்பி கொடுப்பார். இப்போ பேதுரு பாருங்களேன், வெறும் போட்டு தான் கொடுத்தான். ஆனால் அவன் கையில் ஒன்றுமே இல்லை, பணம் இல்லை, மீனும் பிடிச்சிட்டு வரல. தேவன் பதிலுக்கு செய்தார். லூக்கா 5:7, மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் தங்களுக்கு உதவி செய்யும் படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். ஐயோ, போட்டு அமிழ்ந்துடுமோ, அவ்வளோ மீன் கொடுத்துட்டாரு தேவன். ஏசு அவ்வளோ மீன் கொடுத்தாருங்க. சாதாரண காலியான படகு கொடுத்ததுக்கு அவ்வளோ கொடுத்துட்டாரு ஏசு. பார்த்துக்கோங்க, நம்ம ஏசு அப்படிதான். நீங்க எப்படி வேணா கொடுங்க, ஆனால் அவர் திருப்பி கொடுத்துடுவாரு. சரிங்களா? பதில் செய்வார். பதில் செய்தா எப்படி இருக்கும்னு நீங்க பேதுருவிலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேதுருக்கு எப்படி பதில் செய்தாரு? அந்த போட்டே அமிழ்ந்து போயிருக்கும், அவ்வளோ மீனை கொடுத்துட்டாரு. 2 போட்டு கொடுத்தாரு, 2 போட்டு மீன். அப்போ பதில் செய்தால் தேவன் நம்மளுக்கு கொடுத்தால் அவ்வளோ கொடுப்பாரு. நம்மளால் தாங்கிக்க முடியாது அந்த செல்வம், அப்படிதான் அவர் கொடுப்பாரு. அவன் தனியாக தான் போனான் மீன் பிடிக்கிறதுக்கு, ஆனால் அவன் தனியாக அள்ளிட்டு வர முடியல கரைக்கு. தனியாக அத்தனை மீனையும் கரைக்கு கொண்டு வர முடியல. அதனால பார்ட்னர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவன் கஷ்டப்பட்டு அந்த மீன்களை கொண்டு வந்தான். அப்ப இயேசு எப்படி கொடுப்பார்னு புரிஞ்சுக்கோங்க. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அவர் கொடுப்பார். உங்கள் மடியில் கொட்டப்படும். கொடுங்க, எது வேணா கொடுங்க. ரூத் மாதிரி ஒண்ணுமே இல்லைன்னா கூட பக்கத்து வயலில் போய் பொறுக்கிட்டு வந்து கொடுத்தால, அது மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணுங்க, ஏதாவது கொடுங்க, பதில் செய்யப்படும் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.